பொதுவாக பாடல்கள் கேட்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று. அதிலும் இசைஞானி இளையராஜாவின் இசையை கேட்கும்போது இழந்த மறக்க முடியாத சில உறவை மீட்டுத் தருவதற்கு சமமான உணர்வை தரும். இசைஞானியின் பாடல்கள் கேட்கும் எல்லோரையும் தன்னை மறந்து பாட தாளம் போட வைக்கும். கேட்ட இசைவேந்தரின் பாடல்களை மீண்டும் மீண்டும் விரும்பி கேட்பதற்கு முக்கிய காரணம் என்னவெனில், நமது பழைய கால நிகழ்வுகளை, வானவில் வண்ணமயமான நினைவுகளை அந்த பாடல்களை கேட்பதன் மூலம் மனதுக்குள் ஓட்டி பார்க்க கிடைக்கும் வாய்ப்புகள்தான். நிறைய பேருக்கு முதல் காதலை மழை தூறலாய் மனதுக்குள் அசை போட வைக்கும் மந்திர பாடல்கள் இளையராஜாவின் பாடல்கள். கடந்த காலத்தை மலரும் நினைவுகளாக திரும்பி பார்க்க வைக்கும் கருவிகள் இளையராஜாவின் பாடல்கள். இதன் மூலம் மனதில் தேங்கி கிடக்கும் சில ரம்மியமான நினைவுகள் மறுபடியும் இனிமையாக கிளறப்படும். நிஜத்தில் இது தென்றல் போல இனிமையாக நம் மனதை வருடுவது போன்ற மகிழ்ச்சி தரும். மனம் அதில் லயிக்கும் போது தோன்றும் உணர்வுகள் நம்மை அந்த இளமை காலத்திற்கே அழைத்துச் சென்றுவிடும். மறக்க முடியாத, காலத்தால் அழியாத கோலங்கள் அவை. இளையராஜாவின் இசை நம்மை நாம் விரும்பும் உலகுக்கே அழைத்து செல்லும் சக்தி கொண்டது. மன ரீதியாக இசையோடு பிணைப்பு பந்தம் உருவாவதால், உளவியல் ரீதியாக அந்த ராகதேவனின் பாடல்கள் இதயத்தோடு சிலிர்க்கும் உணர்வையும் உறவையும் ஏற்படுத்துவதால், மனதுக்கு நெருக்கமாக ஒரு காதலன் காதலியைப் போல அதன் மேல் உண்டான தாக்கத்தை, காதலை சொல்லாமல் சொல்ல வைக்கிறது. இசைக்கு மயங்காத உயிர்கள் உண்டோ? இசையை காதலிக்கும் காதலர்கள் மட்டுமே அந்த உணர்வை ரசிக்க முடியும். இளையராஜாவின் பாடல்கள் அள்ள குறையாத, தெவிட்டாத போதையை தரும். பூக்களை நாடி வரும் வண்டுகள் போன்றது. இசைஞானியின் பாடல்களை வரிசைப்படுத்துவதில் யாருக்கும் உடன்பாடு இருக்காது என்பது அனைவரும் அறிந்ததே. இருந்தாலும் பலரும் அடிக்கடி ரசித்து கேட்கும் வெவ்வேறு சூழல்களில் உருவான பாடல்களை இப்போது நாம் காணலாம். ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து அந்திமழை பொழிகிறது, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து இளைய நிலா பொழிகிறது, நிழல்கள் திரைப்படத்திலிருந்து இது ஒரு பொன் மாலை பொழுது மற்றும் பூங்கதவே தாழ்த்திரவா, ஜானி திரைப்படத்திலிருந்து காற்றில் எந்தன் கீதம், மௌனராகம் திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன வண்ணக்குயில், புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து என்ன சத்தம் இந்த நேரம், முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து ராசாவே உன்ன நம்பி, குணாதிரை படத்திலிருந்து கண்மணி அன்போடு, சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து பாடறியேன் படிப்பறியேன் போன்ற பாடல்கள் நம் இதயத்தின் ஆழத்திலிருக்கும் பல்வேறு உணர்வுகளை தட்டி எழுப்பி புத்துணர்ச்சியை கொடுக்கும் வல்லமை கொண்டவை. இசையை ரசிப்போம், வாழ்வை இனிதாக்குவோம்.